ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 15 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நிவின் வந்து காவேரி போய் தண்ணி பிடிக்க போறாங்கல்ல. அப்ப காவேரி வந்து வீட்டுல கங்காவை எல்லாரும் தாங்கு தாங்கு தாங்குனதை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டே நிக்கிறாங்க. அப்ப கரெக்டா நிவின் வந்துடுறாரு. அப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, நீயும் வெயிட் எல்லாம் தூக்க கூடாதுல்ல, வீட்டுல பேசாம விஷயத்த சொல்லிடணும்னே. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல என் 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 பிள்ளை வந்து என் குழந்தை வந்து என்ன மாதிரி தான் இருக்கும், அது வந்து எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லயும் சர்வைவ் ஆகும் அப்படின்னோடனே, இப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, இல்ல இந்த மாதிரி தண்ணி குடம்லாம் எடுத்துட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறக்கூடாதுல்ல, நீ அதனால சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி, இல்ல விஜய் கிட்டனாச்சும் சொல்லிடு அப்படிங்கும்போது காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அதுவும் சரியா வராது. ஏன்னா அவர் வந்து இப்ப வெண்ணிலா விஷயத்துல ஸ்டெப் போட்டுட்டு தான் இருக்கு, எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்கிறாரு. அந்த நேரத்துல அவர்கிட்ட இதை சொல்லி நான் வந்து எதுவும் இது பண்றதா இல்ல. நான் இப்ப வீட்டை விட்டு வெளியில வந்தது காரணமே வெண்ணிலா தான். அதனால குழந்தைய வச்சு அவரை கஷ்டப்படுத்த நான் விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப நிவின் கிட்ட வந்து காவேரி என்ன சொல்றாங்கன்னா, அதுவும் இல்லாம இப்ப வீட்டுல வந்து நான் சொல்ற நிலைமையில இல்ல. இப்ப நான் சொன்னேன்னா கங்காக்கா வந்து கன்சீவா இருக்கான்னு கேட்டோன்னே எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்களோ அந்த அளவுக்குலாம் யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. அதனால தேவையில்லாத பிரச்சனை வந்து நம்ம வீட்டுல ஏற்படுத்த வேண்டாம், அதனால நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இந்த மாதிரி எனக்கு விஷயம் தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நீ ஸ்டெப்ஸ்ல இந்த மாதிரி தண்ணி எடுத்துட்டு போறதுன்னா என்னால பாத்துட்டு இருக்க முடியாது, நானே தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நிவின் தூக்கிட்டு போறாரு. இது எல்லாத்தையும் யமுனா வந்து ஸ்டெப்ஸ்ல நின்று பார்த்துட்டே நிக்கிறாங்க. அப்புறமா இவங்க 2 பேரும் வரத பார்த்தோன்னே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அப்படியே கோவமா வருது. நைட் இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, கங்கா கிட்ட வந்து குமரன் வந்து குழந்தையோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு. 1 மாசத்துல எதுவுமே இருக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி கங்கா சொல்றாங்க. அப்புறமா இந்த மாதிரி நான் வந்து வயித்துல காது வச்சு கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு. அதை காவேரி நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் காவேரியை பார்த்தோன்னே காவேரி உள்ள போயிடுறாங்க. இப்ப கங்கா வந்து அவ இந்த நிலைமையில நான் கன்சீவா இருக்கதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நீங்க என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட இது பண்றாங்க. இப்ப காவேரி ரூம்குள்ள போய் இருக்கும்போது காவேரி வந்து விஜய் வந்து அந்த மாதிரி காது வச்சு கேட்கற மாதிரி கேட்டோடனே விஜய் மொத்தரி கீழே போய் விழுறாரு. ஏன் என்னாச்சுன்னொடனே, இப்பவுமே ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கிறியா, உள்ள இருக்கும்போதே என்னை எப்படி உதைச்சு தள்ளுது பாரு அப்படின்னோடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, அதான் ரவுடி பிள்ளைல அப்படிதான் இருக்கணும்னே. என்னது இந்த மாதிரி கேப்ல என்ன ரவுடின்னு சொல்லிட்டேனோடனே, ஆமா நீங்க ரவுடி தான், ஆனா கியூட் ரவுடி அப்படின்னோடனே, அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொன்னோடனே காவேரிக்கு வந்து கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீரா வருது. அப்போ உடனே விஜய் என்ன சொல்றாருன்னா, நீ முன்னாடி அழுது இருந்தனா அதெல்லாம் அக்செப்டபிள், இனிமே உன்னை வந்து அழாம நான் பாத்துக்குவேன். எனக்கு அப்போ காவேரி வந்து உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமான்னு சொல்லி கேக்குறாங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, 2 நாளும் ஓகே தானோனே. 2ஆ? அப்போ நான் பெத்து வளர்க்கறதுக்குள்ள நான் எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு காவேரி சொன்னோனே, 3 பேரையும் சேர்த்து நான் முத்தா பாத்துக்கிறேன் அப்படின்னோடனே, இப்ப 2 பேருமா அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே 2 பேருமா பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்குள்ள சாரதா கூப்பிடுறாங்க. எல்லாமே காவேரியோட கனவு அப்படி இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. இப்ப சாரதா கூப்பிட்டோடனே காவேரி போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ப்ரொமோஷன் விஜய் வந்து அந்த மாமி தாத்தாக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெண்ணிலா விஷயத்த பேசிட்டு இருக்கிறாரு. யாரையுமே பார்க்க முடியல, உசிலம்பட்டியில தான் ஒரு மாமா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, அங்கதான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மாமி கால் பண்றாங்க. அப்போ உடனே விஜய் அவங்க கிட்ட பேசும்போது, என்னடா ஃபேனு உங்க வீட்டுல போட்டே போயிட்டேன்னொடனே பேசிட்டு இருக்கும்போதே, பக்கத்து வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாரு. அவங்க வீட்டுக்கு ஒரு குட்டி குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனை வச்சிடுறாங்க. இப்ப விஜய் வந்து யோசிச்சு பாக்குறாரு, காவேரி வந்து விஜய் கிட்ட வந்து பேசினது, அப்புறமா என்ன ஒரே ஒரு வாட்டி என்ன கட்டி பிடிச்சிக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்பாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, அப்போ காவேரி கன்சீவா இருக்காளா, ஐயோ அதை சொல்லதான் நான் கூப்பிட்டலாம், ஐயோ கையெல்லாம் நடுங்குதே, சந்தோஷத்துல என்ன பண்ணுன்னு தெரியலையே, ஐ லவ் யூடின்னு சொல்லிட்டு ரோட்ல நின்று குதிக்கிறாரு. இப்ப பாரு எவ்வளவு வேகமா மதுரை சென்னைக்கு வந்து சேர்றேன் பாரு அப்படி சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, யமுனா போய் நிவின் கிட்ட போய் கேக்குறாங்க, இந்த மாதிரி அவளுக்கு எதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும், அவளுக்கு தண்ணி குடம் தூக்க தெரியாதா அப்படின்னோடனே, இப்ப நிவின் அப்படியே நின்னுட்டே இருக்கிறாரு, என்ன பண்றேன்னே தெரியாம. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாளைக்கு தான் சாந்தி வந்துட்டாங்க. இப்ப காவேரி வந்து குங்கும பூ பால்ல போட்டு 2 கப்பு போட்டுட்டு இருக்கும்போது, என்னடி 2 கப்ல போட்டுட்டு இருக்க அப்படின்னோடனே, உனக்கும் குடிக்க ஆசையா இருக்குதா, அப்ப நீ சீக்கிரம் புருஷன் கூட போய் வாழ்ந்து ஒரு குழந்தைய பெத்துக்க பாரு காலத்துல, இப்பன்னா நீ ஒண்ணும் குடிக்க வேண்டாம், இப்போ 1 கப்பு மட்டும் போடு அப்படிங்கிற மாதிரி சாந்தி சொல்லிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.